சென்னையில் பழைய கார்கள் வரலாற்று கண்காட்சி தொடங்கியது. நேரு, காமராஜர், மவுண்ட் பேட்டன் பிரபு, ராஜபுத்திர அரசர்கள் பயன்படுத்திய கார்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டது காண்போரை கவர்ந்தன. கார் என்பது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு அழைத்துச் செல்லும் வாகனமாக மட்டுமல்லாது பொருளாதார குறியீடாகவும் சமூக மதிப்பாகவும் பலரது வாழ்வில் இணைபிரியாத அங்கமாகவும் விளங்குகிறது. அதனால்தான் வருடத்திற்கு 1 லட்சம் கோடிக்கு மேல் கார் விற்பனை நடைபெறுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கார் தயாரிக்க தொடங்கிய காலகட்டத்திலிருந்து உருவாக்கிய பல கார்களை ஆர்வலர்கள் பலரும் வாங்கி பராமரித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்திய வரலாற்று கார்கள் சங்கம் சார்பில் ஹெரிடேஜ் ரோலர்ஸ் என்ற கிளாசிக் கார் கண்காட்சி சென்னை ராஜீவ்காந்தி சாலையில் 31ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதை நடிகர் அரவிந்த் சாமி தொடங்கி வைத்து நிறுத்தப்பட்டுள்ள விதவிதமான பழைய கார்களை பார்வையிட்டார். இப்போ வரதெல்லாம் நிறைய எலக்ட்ரானிக்ஸ் வந்துருச்சு. நாங்கள்லாம் ஸ்கூலில் இருக்கும்போது காலேஜில் இருக்கும்போது இருக்கிற கார்ஸ் எல்லாம் வந்து மெக்கானிக்கல் கார்ஸ் தான். ஸோ அவ்வளோ எலக்ட்ரானிக்ஸ்லாம் இருக்காது. ஸோ மேனுவல் ஷிஃப்டிங், கியர் ஷிஃப்ட்லேருந்து எவ்ரிதிங் எல்ஸ் இஸ் வாட் ஒரு நாஸ்டால்ஜியா கொடுக்கும். ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு கார்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ். கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, புதுடெல்லி, மகாராஷ்டிரா, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வந்த பழம்பெருமை மிக்க கார்கள் கண்காட்சியில் இடம்பெற்றது. குறிப்பாக நேரு, காமராஜர் உள்ளிட்டவர்கள் பயணிப்பதற்காக பயன்படுத்திய செவர்லே கார் அனைவரையும் கவர்ந்தது. செவர்லே மாஸ்டர் டீலக்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு டாக்ஸியாக ஓடிட்டு இருந்தது. அந்த காலத்தில் வந்து இந்த விவிஐபிஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்குள்ள காராக இருந்தது. அதில் வந்து குறிப்பிட்டு சொல்ல போச்சுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிரதான மந்திரி ஜவஹர்லால் நேரு, அப்புறம் நம்ம தென் தமிழ்நாடு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் வந்து காமராஜ் சாரும் இந்த வண்டியில் வந்து பொள்ளாச்சியிலேருந்து பாலக்காடுக்கு டேம் பார்க்குறதுக்கு ட்ராவல் பண்ண வேண்டியது. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இந்த வண்டிக்கு இருக்குது. ரோல்ஸ் ராய்ஸ், ஜாக்வார், மெர்சிடிஸ், ஃபோர்ட், பியூக், நிசான் உள்ளிட்ட நிறுவனங்களைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சுதந்திரத்திற்கு முன்பு, சுதந்திரத்திற்கு பின்பு பயன்படுத்தப்பட்ட கார்களில் இருந்து உலக போருக்கு முன்பு, பின்பு என பல்வேறு பிரிவுகளில் வெவ்வேறு வகையான கார்கள் நிறுத்தப்பட்டுள்ளது காண்போரை கவர்ந்தது. கண்காட்சியில் கார் சேகரிப்பாளர்கள், ஆர்வலர்கள், பல்துறை வித்தகர்கள் என பல்வேறு தரப்பினர் பங்கேற்றனர். பிப்ரவரி 3ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் இறுதி நிகழ்வாக அனைத்து கார்களும் புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்ல உள்ளன. 40களில் மவுண்ட் பேட்டன் பிரபு மெட்ராஸுக்கு வந்தார்னா அவர் பயன்படுத்துகிற ஒரு காராக இந்த டாக் பிரதர்ஸ் கார் விளங்குது. இதே மாதிரி பல வரலாற்று சிறப்பு மிக்க, பாரம்பரிய திறன் மிக்க, கவர்ச்சி கவர்ந்த நிறைய கார்கள் இந்த கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சந்துருவுடன் செய்தியாளர் பாலவேற்றுவேல், மனித கிருஷ்ணன்.